Hello friends, welcome to Mom's Wish Tamil YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog தான். இன்றைக்கி அப்படியே நான் மார்னிங்லேருந்து vlog கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் இருக்குது. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து ஜெர்மன் கற்றுக்கிட்டேன். இப்போவும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ஜெர்மன் கிளாஸில் எல்லாருமே ஒன்றா படித்தோம். ஸோ ஒரு லெவல் வரைக்கும் நாங்கள் முடிச்சிட்டோம். அவங்கெல்லாம் அதுக்கு அடுத்த லெவல் கண்டினியூ பண்ணல. பட் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு நான் கரியர் கண்டினியூ பண்ணோம்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் டாய்ச்சு. நல்லா டாய்ச் தெரிஞ்சால் தான் என்னால் வேலைக்கு போக முடியும். அதனால் நான் இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஜெர்மன். ஸோ அதனால் பழைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு மீட்டப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால் சரி மீட் பண்ணலான்னு சொல்லி கிளம்பணும். ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு. காலையில் குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் மித்ராவை அனுப்பிச்சிட்டு இப்போ கிளம்பணும். இப்போ 10:15க்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்னை பிக்கப் பண்ண வந்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம கிளம்பணும். அதனால் குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீயும் பார்க்கலாம். நான் காலையிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். vlog அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணும்போதே அதுலேயே கெட் ரெடி வித் மீயும் வரும். சிம்பிளாக தான் கிளம்ப போகிறேன். ஏன்னா இன்னைக்கு நல்லாவே சன்னியாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஹெவியாக பண்ணாலும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேர்க்கும், எல்லாமே இருக்கும். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் அந்த அக்கேஷனை. ஸோ அதனால நம்ம வந்து சிம்பிளாக தான் பார்க்க போகிறேன். ஜஸ்ட் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இட்லியும் மஷ்ரூம் கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். தோசையோடு எனக்கு இந்த மஷ்ரூம் கிரேவி நான் செய்கிற இந்த மஷ்ரூம் கிரேவி ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அன்றைக்கி முன்னால் தான் நான் இட்லி மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதனால் நான் வந்து ஓகே ஃப்ரெஷ்ஷாக இருக்கே பேட்டர் சொல்லி இட்லியே ப்ரிஃபர் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இட்லியை வந்து நான் துணி ஊற்றி தான் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுதான் பிடிச்ச மெத்தடும் கூட, ஈஸியான மெத்தடாக நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் யாரெல்லாம் துணி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை எந்த மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிளேட்டில் ஊற்றுறதே பிடிக்குதான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அவசரமாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து சில் வாட்டரில் நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத வந்து கீழே உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் வந்து சில ப்ராடக்டை இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்தியன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். சிலது வந்து நான் இங்கே ஜெர்மனிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் கீழே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் வீடியோவாக பார்க்கும்போதே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் இப்படி கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோவை எனக்கு எடுக்கும்போது தோணுன ஒரே விஷயம் என்னென்னா, நிறைய பாசிட்டிவான பீப்புள், நிறைய பாசிட்டிவான திங்கிங்கோடு இப்போ நிறைய பேர் இருக்காங்கங்க. எப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஏன்னா இந்த டைலாக்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாருங்கள். அவள் என்னடி ஓவர் மேக்கப் போடுறா, அவள் மூஞ்சிக்கு அந்த லிப்ஸ்டிக் சூட் ஆகுதா பார்த்தியா, அவெல்லாம் இதெல்லாம் போடுறா, அவகிட்டலாம் சுத்தாதீங்கடி, அவெல்லாம் ஓவராக மேக்கப் போட்டுட்டு கண்ட பையன் கூட பேசுகிறவ, இப்படின்ற டைலாக்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்போ எங்கே நம்மளை சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த மேக்கப்பே பிடிச்சா கூட போடாமல் போன காலம்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா செல்ஃப் கேராக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், அது வந்து அவங்களோட செல்ஃப் சாய்ஸு, அது அவங்களோட ஓன் டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து காமனாக இப்போ வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு க்ரோத்தாக நான் வந்து பார்க்குறேன். பிகாஸ் நான் படிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நிஜமாலே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் போட்டால் என்னை கெட்ட பொண்ணுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நான் பயந்த காலம்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் மீறி வந்து இப்போ தான் நான் வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு ஒரு கல்யாண குழந்தையே பிறந்துருச்சு. ஸோ அதுதான், சிலர் வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சது பண்ணுறவங்களுக்கும் ஓகே. சிலர் வந்து யாராச்சும் எதனாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன். ஆமாம், அந்த பர்சனில் நானும் ஒருத்தி. அந்த மாதிரி நினச்சி இப்போ நான் வந்து யார் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு. பட் இப்போ ஆனால் நிறைய பேர் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தான் ஒரு நல்ல விஷயம். அதை வந்து எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ என்னோடய ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சுங்க. உடனே என் ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. அவங்கள பார்த்துட்டு ஒரு ஹாயெல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கும் ஒரு ஹாய்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஜெர்மன் கிளாஸ்க்கு தான் போகணுன்னு இருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு லெவல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணுன்னு சொன்னோம்ல, அதனோட சர்டிஃபிகேட் வந்து இவங்க இன்னும் கலெக்ட் பண்ணல. அதனால கலெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகலாம் அப்படின்றது தான் இப்போ பிளானு. Meet my friend. Hi. Hi.
ஸோ இதுதாங்க எங்களோட ஜெர்மன் ஸ்கூலு. இந்த ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸோக் ஷூலு, ஷார்ட்டாக விஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஜெர்மன் மட்டும்தான் சொல்லி தருவாங்கன்னு கிடையாது. அதர் ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ், சைனீஸ் அந்த மாதிரி அதர் ஃபாரின் லாங்குவேஜஸும் சொல்லி தருவாங்க. லாங்குவேஜஸ் மட்டும்னும் கிடையாது, குக்கிங் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், அப்புறம் யோகா கிளாஸ், அந்த மாதிரி நிறைய அதர் கிளாஸஸ்லாம் கூட இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு இந்த ஸ்கூல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவன் தோ அதர் இன்ஸ்டியூட்ஸ் நிறைய இருந்தாலும் இங்கே தான் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு கஃபேல தான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கஃபேக்கு பக்கத்துலேயே இருக்க பார்க்கிங் பிளாட்ஸில் வந்து நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நடந்து போகலான்னு சொல்லிட்டு அங்கே பார்க் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். நான் சொன்ன மாதிரியே நல்ல சன்னி டே இருக்க வந்து டெம்பரேச்சர் வந்து கூடிகிட்டே போச்சு. ஸோ நல்லாவே வெயிலாக இருந்துச்சு. லக்கீலி இவங்க என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் கஃபே ரீச் ஆகிட்டு இங்கே ஒரு விசித்திரமான பழக்கம் இருக்குது. இப்போ நம்ம என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இங்கே ஜெர்மனில் ஒரு கல்ச்சர் என்னென்னா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்சதை நம்மளே தான் வாங்கிக்கணும், நம்மளே தான் பே பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் குரூப்பாக ஒரு கேங்காக நம்ம மீட் பண்ணுறோம்னா கூட அவங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க வாங்கிப்பாங்க, அவங்கவுங்க பே பண்ணிப்பாங்க. இது வந்து இங்கே ஒரு கல்ச்சராகவே ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் யாரும் ஆக்வர்டாலாம் ஃபீல் பண்ண மாட்டாங்க, என்னடா இது என்னையே பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்லாம் ஃபீலே பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் ட்ரீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாலும் அவங்களே தான் பே பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி தான். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சிட்டி சென்டர்லாம் சுற்றிட்டு ஒரு பார்க்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சும்மா கதை பேசிவிட்டு நல்லா அன்றைக்கி டே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஒருத்தவங்க மட்டும் சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எனக்கு கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க, அதை தான் ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயுமே இன்டோர் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மேலே இருக்கிற லீவ்ஸையும் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். நிறைய பேர் வந்து துணி வச்சும் வைப் பண்ணுவாங்க, எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாதுங்க. இல்லைனா பெரிய பிளான்ட்டாக இருந்தால் நம்ம வந்து ஒரு பெரிய கார்டன் ஏரியாவில் இருந்தால் நம்ம அப்படியே மேலே தண்ணி அடிக்கலாம். இது எல்லாமே குட்டி குட்டி பிளான்ட்டு, அதனால ரொம்ப ஜென்டலாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லீவ்ஸை மட்டும் அலசி விடுவேன் அப்போ தான் அது பின்னாடி இருக்கிற ஏதாச்சும் குட்டி குட்டி இன்செக்ட் இருந்தாலோ இல்லை ஸ்பைடர் வெப் இருந்தாலோ அதெல்லாம் க்ளீன் ஆகி கொஞ்சம் பிளான்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதனோட க்ரோத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுனால. அப்பப்போ நம்ம இந்த ரொம்ப எல்லோயிஷாக டேர்ன் ஆன லீவ்ஸ்லாம் எடுத்து போடுறதும் ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் தான் நான் வந்து அப்பப்போ பண்ணிவிடுவேன் நான். ஸோ அதனால் பார்க்க பிளான்ட்டும் ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும், பிளான்ட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும். ஸோ அதுதான், அதை முடிச்சுட்டு உடனே அதில் இருக்க பார்ட்ஸையும் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா நம்ம பாட்டோடு வச்சு அப்படியே தண்ணி ஊற்றும் போது அது அடியில் செட்டில் ஆகிருக்கும், கொஞ்சம் மண்ணெல்லாம் செட்டில் ஆகிருக்கும். அதை அடிக்கடி க்ளீன் பண்ணோம்னா நம்மளோட பாட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது இன்டோர் பிளான்ட்ஸ் நம்ம வீட்டுள்ளேயே வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அடிக்கடி வச்சோம்னா ரொம்ப பார்க்க ஃப்ரெஷ்ஷாக ப்ரெசன்டபுளாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் பார்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் வெயிலில் காய வச்சுட்டு மித்ராவை பிக்கப் பண்ணலான்னு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். ஸோ ஸ்கூல்லேருந்து மித்ரா வந்தோடனே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது திரும்பி அந்த இன்டோர் பிளான்ட்ஸ் வேலை எனக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது, அதை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நான் அவங்களுக்கு ஒரு ஹேக் ஒன்று சொல்லலான்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக நம்ம ஃபர்டிலைசர் வந்து போடுவோம். நிறைய பேர் அரிசி கழுவின தண்ணி, இந்த மாதிரி பனானா தோலை ஊற வச்சு அந்த தண்ணிலாம் கொடுப்பீங்க. பட் அது நல்லது தான், பட் அது எந்த முறையில் கொடுக்கணும்னா நம்ம பனானா தோலை வந்து 2 நாள் தண்ணியில் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து 3 பங்கு அது கூட தண்ணி ஆட் பண்ணி தாங்க நம்ம செடிக்கு ஊற்றணும், அப்போ தான் அது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பனானா தோலை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க ஒரு பாட்டில்லனா 2 நாள் அதை ஃபெர்மெண்ட் பண்ண விடணும். 2 நாள் அது நல்லா ஃபெர்மெண்ட் ஆன உடனே அதை வடிகட்டிட்டு அது கூட 3 இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்கன்னா அது கூட 3 கிளாஸ் நார்மல் வாட்டரை டைல்யூட் பண்ணி தான் நீங்கள் வந்து செடியில் ஊற்றணும். இல்லைனா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து வேரை வந்து அரிக்க வாய்ப்பு இருக்குது. அதை முடிச்சுட்டு மித்ரா தண்ணியெல்லாம் ஊற்றுறேன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் வந்து அடுத்தது பிளான்ட்டை வைக்கிற அந்த டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நான் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் திரும்பி பாட்டில் வந்து ரீஃபில் பண்ண ஆரம்பித்தேன். ரீஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்களே, பிளான்ட்ஸை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அடிக்கடி நம்ம இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சோம்னா நல்லா ப்ரெசன்டபுளாக இருக்கும், வீடும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது சம்மர் சீசன்றதுனால கொஞ்சம் பிளான்ட்ஸை நான் அடிக்கடி இடம் மாற்றி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் எல்லா இடத்துலையும் எப்படி இருந்தாலும் சன்லைட் படுதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வின்டர் சீசன்லனா நான் எல்லா பிளான்ட்டையும் ஒரே இடத்துலையே வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல ஷேட் இல்லாமல் லைட் படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக நான் வந்து இந்த மாதிரி தான் செட்டப் பண்ணியிருந்தேன்.
கொஞ்சம் அப்பப்போ நான் பிளான்ட்டை சேஞ்ச் பண்ணி வேறு வேறு இடத்துல வைக்கும்போது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்க மாதிரி தோணும், புது பிளேஸாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த vlog நான் முடிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் கீப் ஸ்மைலிங். டேக் கேர். டாடா. பை பாய்.